நம்ம இன்றைக்கி சோயா மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி சாதம் வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்றக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்றக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட சோயா சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் இருக்கக்கூடிய சோயா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி சைஸில் இருக்கும் அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஊறிருக்கு. சோயா நல்லா சாஃப்டாகிருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பிழிஞ்சு எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும், இந்த சோயா உறிஞ்சி வச்சுருக்கோம். அதை நம்ம பிழிஞ்சிட்டு இந்த சோயாவை தனியாக வைக்கணும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சிக்கோங்க. அதே சமயத்தில் சோயா உடஞ்சிடக்கூடாது. இப்போ பிழிஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எல்லா சோயாவும் பிழிஞ்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2-3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு வச்சுருக்கோம்ல சோயா, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த கிரேவியோடு சேர்த்து வெந்து வரணும். அப்போ தான் இதோடைய மசாலாலாம் அந்த சோயாவில் நல்லா இறங்கிட்டு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம வறுவல் தான் பண்ணுறோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே நிறைய உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சேர்க்கலை. நீங்கள் செய்யும்போது செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சோயா மிளகு வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். நீங்களே பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா கமகமான தயாராக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதே போல் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ. பாய்.